வணக்கம் வணக்கம் மக்களே. எஸ், இன்னைக்கு வந்து நம்ம சத்யா வைஷாலி வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க பாப்பா பார்க்கறதுக்காக. நானே பாப்பா பார்க்க வரலன்னு இருந்தோம். சர்ப்ரைஸ் விசிட் இல்ல ஆக்சுவலா 1 வீக்கா பேசிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டாரு சர்ப்ரைஸ் விசிட் நாங்க கொடுக்கல, அவர் சர்ப்ரைஸா வீட்ல இருக்காரு. அது சர்ப்ரைஸ். ஆமா, அவங்க டைம் கிடைக்கும்போது எங்களுக்கு இல்ல, எங்க டைம் கிடைக்கும்போது மிஸ் இதுவா ஆயிட்டே இருந்துச்சு. பட் இன்னைக்கு டைம் அமைஞ்சது. ஸோ பார்க்க வந்தாங்க. பட் வந்தவங்களை நாங்க சும்மா விடாம அவங்களுக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய டாஸ்க் கொடுக்க போறோம். சின்ன திரையா டாஸ்க் வச்சுங்க. இங்கேயுமாயா டாஸ்க்? இதே டாஸ்க் உங்களுக்கு வரும். ஏன்னா குழந்தை பிறந்து பெரிய விஷயம் கிடையாதுப்பா. அதுக்கு பேர் வைக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அந்த பேர் உலகம் முழுவதும் கூப்பிடக்கூடிய ஒரு பேரா இருக்கணும். அது ரொம்ப கிரியேட்டிவிட்டியா வைக்கணும். ஸோ அதனால நாங்க இன்னைக்கு என்னப்பா குழந்தை பிறந்து எத்தனை நாள் ஆகுது? 22 days ஆகுது. இன்னும் பேர் எங்களால் சூஸ் பண்ண முடியல. ஸோ நாங்கள் சில பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு ஓகேவா இல்லை இன்னும் பெட்டராக போகலாமா அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. டன். நம்ம கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இதுல இறக்குறோம். ஓகேவா? நம்ம சின்ன திரை டாஸ்க் தான் வின் பண்ணல. இதுலயாவது வின் பண்றோம். இல்ல எனக்கு என்னன்னா எப்பவுமே நம்மளுடைய டேஸ்ட்டை தாண்டி மற்றவங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அதுதான் எனக்கு ஆசை. இப்போ மரியா வந்து எங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டான். விடுமா, உனக்கு பிடிச்சிருக்குமா, பட் மற்றவங்கள்ட்டையும் கேட்போம், அவங்களுடைய டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி தான். ஆக்சுவலா முதல்ல என்னுடைய குழந்தை வந்து விசாக நட்சத்திரம், துலாம் ராசி. ஸோ நியூமராலஜி படி பார்த்தா தீயில வைக்கணும். தீக்குறில் தீ நெடில். எனக்கு நியூமராலஜியில் மிகப்பெரிய நம்பிக்கை கிடையாது. பட் நம்ம ஃபேமிலியில் இருக்க சில பேர் அந்த பேரில் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தீலையும் சில பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் எனக்கு பிடிச்ச தமிழ் பேரில் சில பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தீல வந்து தியாழினி, தியாழிசை, திவானிகா, தியானிகா. தியானிகா. திவானிகா. தியானிகா. திவானிகா. தியானிகா. தியாழினி. தமிழ் இசை மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமா, எனக்கு என்ன தமிழ் பேர் வைக்கணும். இன்னும் சில பேர்லாம் இருக்கு, தீஷ்மிகா, தனிஷ்காலாம் இருக்கு. ஆனா அந்த இஷ்ங்கிறது சமஸ்கிருத எழுத்து. ஸோ எனக்கு என்னன்னா ஒரு நல்ல தமிழ் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இல்ல, சரி நம்ம தமிழ் பேர் வைக்கணும் ஒரு ஆசை, வரக்கூடாதுன்னு இல்ல. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து மாடர்ன் நேம்ஸ் தானே. ஆமாமா. இல்ல வந்து தியாழினி, தியாழிசை நல்லா இருக்கு கேட்கவே எல்லாமே. ஆமா, ஆக்சுவலா ஸ்ரீ இருக்குல்ல, இப்ப நித்யஸ்ரீ இருக்குல்ல, ஸ்ரீங்கிறதே சமஸ்கிருத வார்த்தை. ஸ்ரீயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் ஆக்சுவலாக ஸ்ரீ யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ என் தங்கச்சி பேர் திகழினி ஸ்ரீ. நான் தியா ஸ்ரீயை வைக்கல. தியா தானே, ஆனால் முடியாதுன்ட்டாங்க. தியாழினி, தியாழிசை, தியானிகாப்பா. லாஸ்ட் என்னது? தியானிகா. தியானிகா. ஐ கோ ஃபார் தியானிகா. தியானிகா. யுவர் வாட்? எனக்கு வந்து ரெண்டு பேரும் தியானிகா. ஓ, ஏதாவது ஒன்று. ஏற்கனவே நான் கன்ஃபியூஸ்ல இருக்கேன். நான் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஏதாவது ஒன்று யோசிச்சு வரேன். யார் கூப்பிட்டாலும் தியானிகா. தியானிகாவும் கூப்பிடலாம், தியானும் கூப்பிடலாம். தியாவும் கூப்பிடலாம். தியா, தியானிகா. ஸோ வந்து அது சொல்லும் போதே ஒரு. நீங்க என்ன பேரு? சரி, என் ஹஸ்பண்ட் சொன்னார்ல. டாஸ்க்ல தான் உருப்படாம நான் என்ன பண்ணலாம். இங்கேயும் வந்து என் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, அப்ப நீ என்னதான் பண்ணுவேன்? தின்றது மட்டும்தான் தனியா தின்றது, அதை தவிர மீது எல்லாம் நான் தான். மரியாதை சொல்லு. புருஷன் சொல்றது கேட்கணும். இல்ல உனக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்ச விஷயம். அப்பா அப்படியே புருஷன் சொல்றதை கேட்டுட்டாலும் சனிக்கிழமை எங்க 2 பேரும் வெளியே போன்றோம் விடுறியா? இல்ல இல்ல, அது வேற. வாய் மூட்டு உக்காருன்றா இருக்கிறியா? அது வேற கதை. சரி, ஓகே. நாங்க இப்படி பேசும்போதே நீங்க இப்படி இருக்கீங்க, இன்னும் பேசலன்னா இப்படி இருப்பீங்க. ஆனா கொஞ்சம் இப்ப அமைதியா இருக்காங்க தெரியுது. ஆமா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சி மிரட்டி வைக்கிறியா ஜி? ஐயோ இல்ல இல்ல, நீ அமைதியா இருக்க, நான் மிரட்டணும். சின்ன திரையில பாக்குறதுக்கு இப்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இருக்குல்லப்பா, பெண்மை ஆயிட்டு வராங்க. ஆமா பாவீங்களா? ஓகே, எனக்கு ஆக்சுவலி பிடிச்சது வந்து தியாழினி, தியாழினி, தியானிகா. உனக்குப்பா? எனக்கு தியாழிசை. தியாழிசை. தியாழிசை பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ரெண்டாவதும் நல்லா இருக்கு. ரெண்டாவது தியாழிசை, தியாழினி. ஆக்சுவலாக எனக்கு நான் நேற்று என் ஃப்ரெண்டு கேட்டேன், பசங்க வந்து தியாழினி, சின்ன பசங்க. நான் தியாழினி ஏன்டான்னு கேட்டேன். என் கிளாஸ்ல கேர்ள் ஃப்ரெண்ட் நிறைய இருக்காங்க, இதுல இருக்க எல்லா பேரும் அந்த பொண்ணுங்களுக்கு இருக்கு, தியாழினி மட்டும் இல்லை அப்படின்னாங்க. ஓகே, நான் என்ன மைண்ட் செட்ல கூப்பிட்டேன்னா, அது திருப்பி என்ன ஃபுல்லா படி தியானிகா. தியானிகா. இப்போ வந்து இப்போ நீங்க கூப்பிடுறீங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, அந்த இதை கூப்பிடணும். தியானிகா இங்க வா, தியானிகா. அது சொல்லும் போதே அது நல்லா டிஃபரெண்டா இருக்கு. ஷார்ட்டா இருந்தாலும் கியூட்டா இருக்கு. தியான் கூட கூப்பிடலாம். சரி, இது இல்லாம நியூமராலஜி இல்லாம சில பேர் விதுன்யா, இனியாள், நயனிகா,
ஆதினி, மகிழினி, நவமிகா. நயனிகா. 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 ஆமா. எனக்கு இனியாள் பிடிச்சிருக்கு. இனியாள். நீங்க சொல்லும் போது அது லா வரும், இனியாள். மத்தவங்க சொல்லும் போது இனியாள். நீங்க சொல்லிடுவீங்க. எங்க வாயில லா. எங்க சொல்லு வாழைப்பழம். வாழைப்பழம். கரெக்டா சொல்றாங்க. வாழைப்பழம். நிகாதிகா. நோ நோ ப்ரோ நோ. ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ரிஜெக்ட் ரிஜெக்ட். டெலிட் டெலிட். எதுவுமே வேணாமா? நோ போடுங்க. நோ. ஒரு நைட்டோட நைட் யோசிச்சு. சரி, இப்போ இது எங்களுடைய முடிவு. இப்போ நீங்களா ஒரு பேர் எங்களுக்கு சொல்லிட்டு போகணும். ரைட் ரைட் ரைட். ஏதாவது பேர் உனக்கு பிடிச்ச ஒரு பேர். இப்போ உனக்கு பொன் குழந்தை பிறந்தா ஒரே நிமிஷம். அம்மா அந்த வெளியில ஒரு பேக் இருக்குல்ல, அத மட்டும் கொடுத்துருங்க. எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? எனி எனி டி. ஆமாம்மா, அந்த கவர் மட்டும்மா. அங்க ரீச் ஆயிட்டு எனக்கு கால் மட்டும் பண்ண சொல்லுங்க. இப்படியே கேட்டு எது நல்ல பேரா அப்படின்னு போடலாம்னா அதானே உங்க ஏதாவது ஒரு பேர். எனி லெட்டர். இப்போ உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு என்ன பேர்? ரிசர்ச் நான் பண்ணுமே, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறப்பா கட் பண்ணி போயிடுமா? சொல்றேன். என்ன புரியல ரெண்டு. ஏதாவது ஒரு பொன் குழந்தைக்கு ஒரு பேர், உங்களுக்கு பிடிச்ச பேர். எவ்வளவு பெரிய டாஸ்க்ல தெரியுதா? இப்போ ஏன் பேர் வைக்கல வைக்கலன்னு கேக்குறீங்க, இப்ப தெரியுதா? இன்னொரு பேர் சொல்லுவேன், நீ டென்ஷன் ஆயிடுவ. ஏன் அழகான பேரு. அந்த அக்கா பாத்துச்சு அடி அடி. அக்கா தாமரைக்கா. தாமரைன்னு பேர் வச்சா நாங்க டென்ஷன் ஆக மாட்டோம். தமிழ்நாட்டுல இருக்க பல பேர் டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தாமரைக்கு அப்பப்போ பஞ்சாயத்து வரும். நான் ஒண்ணுமே சொல்ல, நான் வெறும் அந்த பேர் தான் சொன்னேன். நான் எதுவும் சொல்ல. ஆக்சுவலா அக்கா பர்த்டேக்கு போய் நம்ம அன்னைக்கு விஷ் பண்ணலாம் நான் பிளான் பண்ண, கேக்லாம் வெட்டலாம். அப்படியா? ஊர்ல இல்ல. அப்படியா? ஆமா, நான் விஷ் பண்ணும்போது அக்கா கோயிலுக்கு. பர்த்டே அன்னைக்கு ஊர்ல இல்லையா? எங்க இல்லையா? இது கோயில்ல இருந்தாங்க. நான் ஈவினிங் வரேன்னு சொன்னேன், ஓகேப்பா அப்படின்னாங்க. அப்படியா? அப்ப அவங்க மேபி கோயில்ல இருந்தாங்க. ஓ சரி, கட் பண்ணிட்டு போமா? பேர் யோசிச்சு நான் ஒரு 5 நிமிஷம் எனக்கு. ஓகே ஓகே மக்களே, இப்போ அவங்களுக்கு நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம். அதுக்கு இடையில அவங்க என்ன பேர் யோசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. எஸ் ஐயா, சத்தியமா சொல்றேன், பேர் இவ்ளோ பெரிய கஷ்டமான வேலை தெரியல. வரும்போது இருந்த எனர்ஜி கூட இப்ப இல்ல. பேரை பார்த்து எவ்வளவு சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா எவ்வளவு பெரிய கஷ்டம் நம்ம பேர் வைக்கிறதுக்கு. ஏன்னா பேரும் நல்ல மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சரி, ஏதாவது ஒன்று இப்போ 2-3 சொன்னீங்களா? எனக்கு பிடிச்ச பேர் வந்து தாவண்யா. ஓகே, இது வரைக்கும் நான் கேள்விப்படல யாருமே. லாவண்யா கேள்விப்பட்டிருக்கேன், தாவண்யா கேள்விப்பட்டிருக்கேன். இது லாவண்யா நாங்க கேள்விப்பட்டல. நீ பர்சனலா லாவண்யா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்ப. ஊருக்கே தெரியும். தாவண்யா ஓகேவா? எனக்கு பிடிச்சிருக்கு தாவண்யா. தாவண்யா தா இல்ல தாவண்யா. தாவண்யா எனக்கு பிடிச்சது, யூனிக்கா இருக்கு. சாரி, ரிஜெக்டட். ரிஜெக்டட். ஆன் ஸ்பாட்ல ரிஜெக்டட். ஓகே, நீங்க வேற ஏதோ சொன்னீங்க. தீஷ்மிகா ஏதோ ஒன்று சொன்னீங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து சொன்னா, தீஷ்மிகாவை சொன்னா மறந்துட்டேனே. நிறைய சொல்லிட்டேன். பொண்ணுங்க பேர் தெரியாது. தெரியாது. சரி, உனக்கு பிடிச்ச ஏதாவது பொண்ணு பேர் சொல்ல. அப்படி அப்படி எனக்கு பிடிச்ச பொண்ணு பேர் வந்து வைஷாலி. சரி, வைஷாலி இல்லாம காமனா ரொம்ப நீ அட்மையரான சில பொண்ணு கூட இருக்கலாம். இப்ப வரும் பாரு. எனக்கு தெரியாது. நான் பையன் பேர் கூட சொல்றேன், பொண்ணு பேர்ல வேணாம். ஏதாவது ஒண்ணு நீ அட்மையரான பொண்ணு. ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி. ஆமா, ஜெஸ்ஸி குட்டி. எப்படி எஸ்கே வட பார்த்தால நான் சொல்லணும். அப்புறம் அடி வாங்கணுமா? யாரு ஜெஸ்ஸி? விடிவி ஜெஸ்ஸி. ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க? தன்விகா ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்ல இருக்க. இதுக்கு என்னோட தாவண்யாவே சாரி, பரவாயில்ல. அடிங்க கொய்யால. இல்ல தன்விகா இல்ல. தன்விகா ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. இன்ஃபேக்ட் தன்விகா நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். தாவண்யாவும் தன்விகா. தன்விகா இஸ் குட். நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க, நான் தான் இல்ல தன்விகா நல்லா இருக்கு. வேற ஓகே, அது எனக்கு தோணுச்சு. தன்விகா ஓகே. சரி, ஓகே, அது கொஞ்சம் மாடர்னாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு மாதிரி. நல்லாவும் இருக்கு. ஓகே மக்களே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். சோ இப்போ ஒரு பேர் செலக்ட் பண்ணதுல சத்தியமா பேர் நீங்க செலக்ட் பண்றீங்களோ இல்லையோ, எங்களுக்கு அந்த டாஸ்க் கொடுத்துட்டு அப்பா ஒண்ணுல உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போங்க, நைட்டு தூங்கும்போது ஏதாவது தோணுச்சுன்னா அந்த பேர் தன்விகா. தன்விகான ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல ரீசெண்டா இல்லையா? இருக்காங்க. தன்விகா இருக்காங்க. தன்விகா இருக்காங்க. சோ வாட், நான் தன்விகாவுடைய மீனிங் தன்விகான்றது டிஹெச்ல ஆரம்பிக்கும். விஷால்ல தன்விகா. ஓகே. ஆனா இதுல என்ன தெரியுமா, இன்னொரு விஷயம் தெரியுமா, பேர் எழுதும் போது அவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ நம்ம ஒரு பேர் சொல்லணும்ல, விஜயனா விஐ போட்டுருவாங்க. இப்போ தன்விகானா அவங்க கேட்பாங்க டி போடணுமா டி போடணுமான்னு கேட்பாங்க. சொல்ல போறோம்
அது சில கன்ஃபியூஷனா இருக்கும். ஆமா, அது என்ன கன்ஃபியூ அப்படிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. தன்விகா இப்ப வர correct ஆ ஒரே நிமிஷம் அப்படி பார்த்தா இப்ப எவ்வளோ பேர் எவ்வளோ இது சொல்லுவாங்க. இப்ப திவாகர் அந்த பேர்ல எவ்வளவு கன்ஃபியூஷன் தெரியுமா? ஆ. திவாகர்ல டி போடணுமா, போடுறாங்க, டி T போடணுமா, ஆ. அடுத்து டிஐ போடணுமா, டிஹெச்ஐ போடணுமா, அதுக்கு ஒண்ணும் இல்ல. டிஐ போடணுமா, டிஹெச்ஐ போடணுமா, இல்லைங்க, ஒண்ணும் அடுத்த லெட்டர்ஸ் வரேன், அடுத்த லெட்டர் வரேன். இப்ப திவாகர் டிஐ வி போடணுமா, டிஐ டபிள்யூ போடணுமா? அவன் மண்டையில போட்டு டேய் நான் சொல்றத போடுறான். அடுத்த லெட்டர் வாங்க. திவாகர், ஆ. திவாகர்ல ஹச்ஏஆர் போடணுமா, ஜிஏஆர் போடணுமா? ஐயா, அதுக்கு நீங்களே குழந்தை பேரை இப்போல இருந்தே கண்டுபிடிச்சாதான் அப்போ correct ஆ இப்ப இருக்கும். நீ திவாகர் எழுதா என்ன ஸ்பெல்லிங்ல எழுதுவீங்க? DIWAKAR. ஆமா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டி DIWAKAR. கேஏஆர் திவாகர். ஆமா. ஆனா சில பேர் டி போடுவாங்க. இல்ல திவாகர். அப்படிலாம் போடுறவனுங்க மண்டையில தான் நம்ம போடணும். திவாகர் அப்ப இதான் T proper வராது, spelling-ஆ? இதுதான் வரும் நீங்க திவாகர். திவாகர்னு சொல்லணும் இல்ல திவாகர்னு இவங்க சொல்லணும். சேவ் பண்ணி கே. வச்சிருக்கே டீ தான் போட்டுருக்காங்க போல. அதே மேல தலைமை இங்கிலீஷ் அப்படி அப்படியா? அப்ப சேவ் பண்ணி ஒன்னும் இல்ல அப்படி இல்ல ஒன்னும் இல்ல. இப்ப நம்ம போறோம் எங்க ரிசப்ஷன் உங்க பேர் சொல்லுங்கன்றாங்க. ஆ. திவாகர் சொல்றான், அவன் தப்பா எழுதுறாங்கன்னா அவங்க எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம். சொல்லிடலாம். நான் சொல்லும் போதே சில இடத்துல என்ன சொல்லுவேன்னா சத்யா SATHYA டப்புன்னு சில ஸ்பீடா பேர் டிஹெச் போட்டுருவாங்க. ஆமா எக்ஸாக்ட்லி. நான் சீக்கிரம் சொல்லிடுவேன். ம், ம். அவங்க அது பிடிச்சி எழுதுறோம். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இல்ல. தப்பா எழுது. தன்விகா நல்லா இருக்கு. சரி நல்லா நான் இருக்கும். சொன்ன பேரு. ஆமா. ஓகே மக்களே, சார் நாங்கள் சில பேர்லாம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பேர் பிடிச்சிருந்தா தயவு செய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கே இந்த டாஸ்க்கை கொடுக்குறோம். முடிஞ்ச அளவு தீல ஏதாவது சொல்லுங்க. இல்லையா காமனாக எனக்கு தமிழ் பேர் தான் இருக்கணும். குறிப்பு வந்து ஷா இசு ஸ்ரீ இந்த எழுத்து இல்லாமல் சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழ் எழுத்தா இருக்கணும். ஓகே, நன்றி எனக்கு நன்றி. கொடுத்த task அவங்களுக்கும் கொடுத்தாச்சு, அவங்க ஆமா. மண்டையில குழப்பிட்டு இருப்பாங்க. அவங்க தான்ப்பா சூப்பராக சொல்லுவாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ பேர் வர போகுதுன்னு. தேங்க்யூ Thank you. தேங்க்யூ நன்றி பாய்.